In each of the following grid, find the number of colored squares and express it as fraction, decimal and percentage. Okay, first one பார்க்கலாம். இப்போ இதுல total number of squares எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 rows. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 rows, 10 columns இருக்கு. அப்போ இது வந்து என்ன ஸ்கொயர்? 10 into 10 ஸ்கொயர் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் டோட்டலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so writing first as a fraction. ஃப்ராக்ஷன்ல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்கு? 100 இருக்கு. இப்போ இதுல எத்தனை கலர்டு இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க என்ன இருக்கு? 1, 2, 3. 3 வந்து ஃபுல்லி கலர்டு. அப்போ நம்ம 30 இருக்கு. அப்புறம் இதுல 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 கலர்டு. எத்தனை ரோஸ் வந்து? 4 ரோஸ். அப்போ 7 4s are 28. அப்போ டோட்டலா கலர்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 58 இருக்கு. ஸோ 58 by 100. 58 by 100 வந்து ஃப்ராக்ஷன். இதை நம்ம டெசிமலா எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ஸோ டூ ஜீரோஸ் இருக்கு. அப்போ பாயிண்ட் வந்து 2 digits லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும். அப்போ என்ன வரும்? 0.58. பாயிண்ட் வந்து இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். இது நம்ம பெர்சன்டேஜா எழுதணும்னா என்ன பண்ணும்? ஃப்ராக்ஷன் டு பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணணும்னா we have to multiply by 100 இல்ல? ஸோ 58 by 100 and we have to multiply by 100. fraction to பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணணும். 100 கேன்சல் ஆகும். நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 58%. கிளியர்? ஓகே, செகண்ட் ஒன். இப்போ இதுவும் 100 into 100 டோட்டல் ஸ்கொயர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் 100. இப்போ இதில் எத்தனை கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து 10ம் ஷேடடு, செகண்ட்ல வந்து 4 இருக்கு, தேர்ட்ல 10ம் ஷேடடு, ஃபோர்த்தில் என்ன இருக்கு? 4 ஷேடடு. இது 10. இங்க எதுவுமே இல்ல. இங்க 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. இங்கேயும் எதுவும் இல்ல. 1, 2, 3, 4, 5 இருக்கு. இங்க 1, 2, 3, 4 இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 plus 9, 15, 25, 29, 39, 43, 53. ஸோ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 53 வருது. நம்பர் ஆஃப் ஷேடட் வந்து 53 வருது. இதை டெசிமல்ல எழுதணும்னா எப்படி எழுதணும்? 0.53. இப்போ இதை நம்ம பெர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 53 by 100 into 100. That is equal to 53%. கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். இப்போ இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5. இங்க 5 ரோஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ என்ன வரும்? 5 into 10 டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100. சரி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 50. இதுல ஒன்னு விட்டு ஆல்டர்னேட் ஷேடட் அப்படின்னால 50ல 25 வந்து என்னவா இருக்கும்? ஷேடடா இருக்கும். ஸோ 25 by 50 இஸ் ஃப்ராக்ஷன். இதுல டெசிமல் என்னன்னு பார்த்தோம்னா என்ன பண்ணலாம்? டெசிமல் வந்து இது நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? சாரி, டிவைட் பண்ணா என்ன வரும்? 150 is 50. இது வந்து 2. இப்போ 1/2 is 0.5. ஓகே, இது ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 25 by 50 into 100. இது 1 times, இது என்ன வரும்? 2 times. ஸோ பெர்சன்டேஜ் என்னது? 50%. This is percentage, this is decimal. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃப்ராக்ஷன். 1/2ம் போடலாம், 25 by 50யும் போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. அப்போ 5 into 5 எவ்வளவு ஸ்கொயர்ஸ் இருக்குன்னா 25 ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் 25. இதுல எத்தனை ஷேடட் பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. அப்போ 17 வந்து ஷேடட். 17 by 25 is the fraction. டெசிமல் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 divided by 25. ஸோ இங்கே போடுறேன் நான் 17 divided by 25. என்ன வரும்? 0.0.
6 5s are 30, ரிமைண்டர் 3, 6 2s are 150 வரும். இங்க 2 0, இங்க ஒரு 0 போட்டா என்ன வரும்? 825s are 200. Okay, so the percentage is 60, decimal is 0.68. 0.68. இப்போ percentage நம்ம என்ன பண்றோம்? multiply by 100 போடணுமா? So percentage க்கு 17/25 multiplied by 100. 1 இது 4 times. இப்போ என்ன வரும்? 17 into 4, 7 4s are 28, remainder to 68%. Clear? Next fifth one. இதுல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. இங்கல 1 2 3 4 5 6. அப்போ 6 into 5. 6 5s are how much? 30. இப்போ டோட்டல் ஸ்கொயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 30. இங்க என்ன எல்லாமே 100 போட்டுறக்கூடாது. எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி தான் எழுதணும். இதுல 6 rows 6 columns இருக்கு, 5 rows 6 columns இருக்கிறதுனால 6 5s are 30. இப்போ இதுல எவ்வளோ ஷேடர்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ 15 ஷேடர். that is equal to 15/30 போடலாம் இல்ல 1/2 போடலாம். டெசிமல் என்ன வரும்? 1/2 ஓட டெசிமல் வந்து 0.5. ஃபிராக்ஷன் என்ன வரும்? 1/2 into 100. So cancel பண்ணா என்ன வரும்? 50. Answer is 50%. Clear? 1/2 50% நம்ம ஈஸியா போட்டுடலாம். அது போட்டு கேன்சல் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை.